அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பிகைன் சீக்ரெட்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குகையில் தானாய் தோன்றிய சிவன் வடிவம், குகை முழுக்க மர்மங்கள் எங்கு தெரியுமா? வாங்க நீ கதை பத்தி பார்க்கலாம். பொதுவாக சிவபெருமானின் லிங்க வடிவமே பல இடங்களில் சுயம்புவாக தோன்றியுள்ளதை நாம் பார்த்திருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு குகையில் சிவபெருமானின் முழு வடிவமுமே சுயம்புவாக தோன்றியுள்ளது. அது மட்டுமா, இன்னும் பல கடவுள் வடிவங்களும் சுயம்புவாக தோன்றி பலரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. வாருங்கள் இது குறித்து விரிவாக பார்ப்போம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரியாசி மாவட்டத்தில் பௌனி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ரன்சு எனும் மலை கிராமத்தில் அமைந்துள்ளது சிவகோரி, அதாவது சிவன் குகை எனும் மலை குகை கோவில். இந்த குகைக்குள் சிவபெருமான் தியான கோலத்தில் இருப்பது போல ஒரு சுயம்பு வடிவம் உள்ளது. அதோடு இல்லாமல் பார்வதி தேவியின் உருவம், நந்தி, விநாயகர், முருகன் என பல தெய்வ உருவங்களும் சுயம்புவாக தோன்றியுள்ளது. சுமார் 200 மீட்டர் நீளமுள்ள இந்த குகை 1 மீட்டர் அகலமும் 3 மீட்டர் உயரமும் கொண்டது. உடுக்கை வடிவில் அமைந்துள்ள இந்த குகையில் சிவன் சிலைக்கு மேல் எப்போதுமே நீர் சொட்டி கொண்டிருக்கும் அதிசயம் நிகழ்கிறது. அந்த நீர் எங்கிருந்து ஊற்றெடுத்து எப்படி சரியாக சிவன் உருவத்திற்கு மேல் மட்டும் சொட்டுகிறது என்பதை இதுவரை யாராலும் கண்டறிய முடியவில்லை. இந்த குகையில் காமதேனு, சுதர்சன சக்கரம் போன்றவையும் தோன்றியுள்ளன. குகையின் மேற்பகுதி பாம்பு தோல் போல உள்ளது. இந்த குகையில் 33 கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஒரு நம்பிக்கையும் நிலவுகிறது. இந்த குகையிலிருந்து அமர்நாத் குகை கோவிலிற்கு செல்லும் வழி ஒன்று உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாரத போர் முடிந்து கிருஷ்ண பரமாத்மா தன் உலக வாழ்வை முடித்து கொண்ட பிறகு பாண்டவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடிவெடுத்த போது இந்த வழியைத்தான் தேர்ந்தெடுத்தனர் என்றும் கூறப்படுகிறது. இந்த குகை ஆரம்பத்தில் பெரிதாகவும் போக போக குறுகலாகவும் அமைந்துள்ளது. பல அற்புதங்கள் நிறைந்த இந்த குகைக்குள் செல்வதென்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. இந்த குகைக்குள் சென்ற சிலர் மீண்டும் திரும்பவே இல்லை என்றும் கூறப்படுகிறது. பாதுகாப்பு கருதி அரசாங்கம் இந்த குகைக்குள் செல்ல கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2003ஆம் ஆண்டிற்கு முன்பு வரை இந்த குகை பெரிதாக பிரபலம் கிடையாது. ஆனால் அதன் பிறகு இந்த குகையை காண பலர் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்தனர். 2016ஆம் ஆண்டில் மட்டும் இங்கு 20 லட்சம் பேர் வந்துள்ளனர். தற்போது 2023ஆம் ஆண்டு அதில் 3 மடங்காக மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாம். அதுவும் மகா சிவராத்திரி திருவிழா இங்கு பிரபலம் என்பதால் அந்த நாளில் இங்கு பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வருவதுண்டு. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.